அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபோன் ரிச்ங்கிற கொரியன்ற கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல டோஜின் அவன் பெரியப்பா 2 பேரும் ஏமாத்தி அவங்க மூலமா கிடைச்ச பணத்தாலையும் சேர்மனோட செக்ரட்டரி உதவியோட சூனியாக்கு சொந்தமான பல பங்குகளை வாங்கியிருப்பான். அதுல கடுப்பான சேர்மனோட 2வது பையன் டோஜினை பழி வாங்குறதுக்காக அவன் எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்த விஷயத்தை போட்டு கொடுக்கவும் கடைசியில அவரையும் மாட்டிக்குவாரு. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப வீடியோட ஆரம்பத்திலேயே சேர்மனோட 2வது பையனை தான் காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் கூட்டிட்டு வரவும் இது அவரோட மனைவிக்கு தெரியவும் சேர்மனோட மூத்த பையன் கிட்ட போய் உங்க தம்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க நினைச்ச காப்பாற்ற முடியும்னு சொல்லி உதவி கேட்கவும் மூத்த பையனும் என் தம்பி எனக்கே துரோகம் பண்ண முயற்சி பண்ணான், அடுத்த டோஜனை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவனையும் மாட்டிக்கிட்டான். இப்ப மட்டும் நான் அவனுக்கு உதவி பண்ண அவன் பண்ண தப்பல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி என் பேரும் கேட்டு போகும், என்னால அவனுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லவும் 2வது மருமகளை அழுதுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அப்ப மூத்த மருமக வரவும் 2வது மருமகளை பார்த்துட்டு இன்னும் புருஷன் மாட்டிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்காருன்னு கிண்டல் பண்ற மாதிரி கேட்கவும் அவங்களால எதுவும் பேச முடியல. கோவத்தோடய அங்க இருந்து கிளம்பவும் இப்ப ஜின்னதான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து மீட் பண்ணி அப்பா நீங்க நல்ல வேலை தான் பண்ணீங்க, சித்தப்பாவுக்கு உதவி பண்ணல, இப்ப மட்டும் நம்ம அவருக்கு உதவி பண்ணியிருந்தா அவர் மறுபடியும் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு உதவி பண்ணுவோம், இல்லனா மறுபடியும் சூனியாங்க நமக்கு போட்டியா வருவாரு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் எப்பவும் சூனியாங்க ஆசைப்பட மாட்டாரு, நம்ம வழியிலையும் வர மாட்டாருன்னு சொல்ல இப்ப சேர்மனோட 2வது பையனை தான் காட்டுறாங்க. அவரை மீட் பண்றதுக்காக அவரோட மனைவியும் பொண்ணும் வந்திருக்க, கூடவே ஒரு வக்கீல் இருக்க. அப்ப 2வது பையனோட மனைவியும் நான் உங்க அண்ணன் கிட்ட உதவி கேட்டேன், ஆனா அவர் உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணலன்னு சொல்லவும் என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் கண்டிப்பா எனக்கு உதவி பண்ண ரெடியா தான் இருந்திருப்பான், ஆனா அவன் கூட இருக்கானே அவன் பையன், அவன் தான் ஏதாவது பேசி மனசை மாத்திருப்பான், நான் சூனியாங்க அவனுக்கு போட்டியா வரக்கூடாதுன்னு. அப்ப அங்க உள்ள 2வது பையனோட பொண்ணு அப்பாவை காப்பாத்த வேற வழி இல்லையான்னு கேட்கவும் அப்ப அங்க உள்ள வைக்கலாம் இப்ப வந்திருக்க கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அவங்க ஆட்சி நேர்மையானதும் எந்த அளவு பவர்ஃபுல் காட்டுறதுக்காக தான் அவங்க இந்த கேஸை சிவியரா விசாரிக்கிறாங்க, நீங்க சூனியாங்கோட வாரிசு, நீங்க மட்டும் தப்பிச்சா உங்களுக்கு அதுல பேரு கிடைக்காதுல, அதனாலதான் உங்களை மாட்ட வைக்கவும் ட்ரை பண்றதா சொல்ல அதுக்கு 2வது மருமகளும் இந்த கவர்மெண்ட்டுக்கு பேரு தான் முக்கியம்னா அவங்க பேரை நானே பேசாக்கிறதா சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணவும் இப்ப சேர்மனோட வீட்டை தான் கட்டுறாங்க. மூத்த பையனா அவங்க குடும்பமும் அங்கதான் இருக்கு. அப்ப மேனேஜர் அங்க வந்து சார் ஒரு சின்ன பிரச்சனை, ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆளுங்க வந்ததா சொல்லுவோம். மூத்த பையன் அதை பெருசா எடுத்துக்கல, நம்ம கம்பெனில இருந்து இப்ப எல்லா கணக்கு வழக்கு சரியா இருக்கு, அதோட முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமான இடத்துல இருக்கு, நம்ம எதுக்காக பயப்படணும்னு கேட்க இன்வெஸ்டிகேஷனுக்காக ப்ராசிக்யூட்டர் வந்தது நம்ம ஆபீஸ்ல இல்ல உங்க மாமனாரோட பேங்க்குன்னு சொல்லப்போம். அதை கேட்ட உடனே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க, இதுக்காக அங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக போகணும்னு குழப்பத்துல இருக்கும்போது அப்பதான் மூத்த மருமகளுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. சேர்மனுக்கு மெமரியில் நடக்கும்போது மூத்த மருமகளும் 2வது மருமகளும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப மூத்த மருமக ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, என் அப்பா வட்டி விட்ட காசை வச்சுதான் சூனியாங்கோட பல பங்குகளை வாங்கினதா சொல்லிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்றாங்க, ஏன்னா சூனியாங் இலீகலான ஃபண்ட் எல்லாம் கணக்குல காட்டக்கூடாதுன்னு மூத்த பையன் அவங்க மாமனாரோட பேங்க்ல தான் பதுக்கி வச்சிருப்பாரு. இந்த விஷயம் அந்த 2வது மருமகளுக்கும் தெரியவும் தான் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்பாங்க. அவங்களும் இன்வெஸ்டிகேஷனுக்காக போன இடத்துல சூனியாங் கம்பெனியோட நிறைய பங்குகளை வேற ஆளுங்க பேர்ல வாங்கினதாவும் அந்த இடத்துல நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிய வர அது மூலமா மூத்த பையன் இப்ப பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரு. அது எல்லாமே இப்ப டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் மீன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப கூட இருக்க கொலிக்கும் நம்மளா இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கூட இவ்வளவு தகவல் கிடைச்சிருக்காது, அந்த டோஜனை அரெஸ்ட் பண்ணவும் தான் நமக்கு நிறைய தகவல் கிடைச்சதா சொல்லவும் அதை கேட்ட மீனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்க உடனே டோஜனை வந்து மீட் பண்றாங்க. நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் டோஜன், யாரோ உன்னை ட்ராப் பண்ணி மாட்டி விட்டாங்கன்னு, ஆனா இப்பதான் புரியுது நீ பண்ண ட்ராப்ல தான் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அப்ப டோஜனும் என் பெரியப்பாக்கா 2 பேரும் தப்பு பண்ண அவங்கள காப்பாத்த சட்டமே தோணா இருக்கும், ஆனா நான் அப்படி இல்ல, தனியாளு என்ன நான் தான் காப்பாத்திக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் மின்னும் அப்ப நாங்களா அவனை அரெஸ்ட் பண்ணல, நீ அதான் வேணும்னு எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட கரெக்டான்னு கேட்கவும் மின்னா சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நான் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அந்த காரணத்தை என்னால எப்பவுமே மறக்க முடியாது, அவங்க என்ன எப்படி நடத்தினாங்களோ அதுக்காக தான் நான் உங்களை பழி வாங்குறதா சொல்லவும் மின்னும் அவங்கள நீ பழி வாங்கணும்னா சூனியாங்க உனக்கு சொந்தமாக்கணும், அதுக்காக நீ எவ்வளவு மோசமா வேணாலும் நடத்துக்குவல, கண்டிப்பா இல்ல மீன் சூனியாங்க ஒரு தடவை எனக்கு சொந்தமானா போதும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும், நான் கண்டிப்பா நீ நினைக்கிற அளவு மோசமான ஆளா இருக்க மாட்டேன், ஆனா மீன் இன்னும் கோவத்துல தான் இருக்க, உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்க இங்க இருந்து போகலாம்னு சொல்லிட்டு மீன் அந்த ரூம்ல இருந்து போகும்போது டோஜின் மீனை தடுத்து நிறுத்தினான். அதே இடத்துல இன்னைக்கான பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை செக் பண்ணி பார்க்கவும் அதுல ஒரு லேடி வெயிட் லிஃப்டிங் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் கேளு, இந்த வெயிட் லிஃப்ட் பண்ற லேடி கண்டிப்பா இந்த தடவை நடக்க போற ஒலிம்பிக்ல சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க, அப்ப நீ நானும் மறுபடியும் மீட் பண்ணுவோம், உனக்கு என் மேல நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு டோஜன் அங்க இருந்து கிளம்பவும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தா அந்த டிரைவர் அங்க டோஜனுக்காக காத்துட்டு இருக்க, காருக்குள்ள மிஸ்டர் போவும் காத்துட்டு இருக்காரு, நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்பதான் இவங்க பண்ண எல்லா பிளானையும் காட்டுறாங்க. டோஜன் எலெக்ஷனுக்காக பணம் கொடுக்கணும்ல, அதை வேணும்னே தான் 2வது பெரியப்பா கிட்ட கேட்டிருப்பான், அவர் மூலமா அந்த பணத்தையும் மாத்திருப்பான், அப்படி பணத்தை மாத்துறதுல சிசிடிவி இருக்கிற மாதிரியும் அந்த சிசிடிவில டிரைவரோட முகம் தெரியற மாதிரி எல்லா வேலையும் பிளான் பண்ண மாதிரி பண்ண அவனும் இன்வெஸ்டிகேஷன்ல தானா எந்த ஒரு தப்பும் பண்ணணும், எனக்கு ஆர்டரை கொடுத்தது 2வது பையனோட செக்ரட்டரி தானே, அந்த செக்ரட்டரியை போட்டு கொடுக்கவும் இப்ப அந்த செக்ரட்டரி அவன் முதலாளிக்கு எதிராக வேலை பார்க்கணும், அதுக்காக ஒரு வேலை பார்த்திருப்பாங்க. மிஸ்டர் போவோட கண்ட்ரோல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கும் போது அங்க யார் எவ்வளவு பணம் சீட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி மொத்த தகவலையும் எடுத்து வச்சிருப்பாரு. அப்பதான் அந்த 2வது பையனோட செக்ரட்டரியும் பணத்தை திருடியா இல்லீகலா பண்ண எல்லா வேலையும் தெரியும், அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எடுத்து யாரோ ஒரு ஆள் மாதிரி 2வது பையனோட பொண்ணுக்கு அனுப்பவும் அதை 2வது பையன் பார்த்துட்டு அந்த செக்ரட்டரி
செக்ரட்டரியும் வேலையை விட்டுக்கு அனுப்ப மிஸ்டர் போ அந்த செக்ரட்டரியை மீட் பண்ணி உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கவும் வாய்ப்பு இல்ல. உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். அதுக்கு பதிலா உன் பாஸுக்கு எதிராக நீ அப்ரூவரா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு டீல போட்டிருப்பாரு. அவனு அதிகமா பணம் கிடைக்குதுன்னு ரெண்டாவது பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லவும் ரெண்டாவது பையனும் மாட்டிக்கிட்டாரு. அவர் மூலமா மூத்த பையனை மாட்டிக்க டூஜன் பிளான் பண்ண மாதிரி இப்ப எல்லாம் கரெக்டா நடக்கவும் ரெண்டு பசங்களுமே மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் இருக்கிறதால மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வரும். இப்ப மூத்த பையனை தான் காட்டுறாங்க. ஒரு மீட்டிங் ரெடி பண்ணவும் அங்கதான் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸும் போர்ட் டைரக்டர்ஸும் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க பதுக்கி வச்ச பணம் ப்ராசிக்யூட்டர்ட்ட கிடைச்சிருக்கும்ல, அந்த கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கவும் அதுல மட்டும் மூத்த பையன் மாட்டிக்கிட்டானா மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனையாகும். ஷேர்ஸோட மதிப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அந்த பழிய போர்ட் டைரக்டர்ஸ் யாராவது ஒரு ஆள் தான் ஏத்துக்கணும்னு சொல்லவும் அதே இடத்துல தான் மேனேஜர் இருக்கவும் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பதுக்கி வச்சிருந்தா லட்சக்கணக்கில் பணம் இல்ல கோடி கணக்குல, நாங்கெல்லாம் சாதாரண போர்ட் டைரக்டர்ஸ், எங்க கிட்ட இப்படி அவ்வளவு பணம் இருக்கும். அப்ப சூனியங்க சேர்ந்து யாராவது ஒரு ஆள் தான் அந்த பணத்தை பதுக்கி வச்சுதான் ஒத்துக்கணும். அப்ப மட்டும் தான் உங்களால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். எனக்கு தெரிஞ்சு உங்க பையன் ஜின் மேல இந்த பழிய போட்டாதான் உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையே வராதுன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்ட ஜின் எங்க தன்னை மாட்டி விட போறாங்கன்னு சொல்லி பயந்து போகவும் அப்ப மூத்த பையனுக்கும் இதை தவிர வேற வழி இல்லணும். அவர் பையன் தான் தப்பு பண்ணதா ஜின் மேல பழிய போட முடிவெடுக்கிறாரு. அப்பாவே இப்படி ஒரு முடிவெடுக்கவும் பையனுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஜின்னோட மனைவிக்கு மின்னுக்கு இதெல்லாம் பத்தி தெரியவும் ஜின் அவங்க ஆர்ட் கேலரிக்கு வர சொல்லி ஒரு நரபலி கொடுத்த பெயிண்டிங்கை காட்டி இந்த பெயிண்டிங்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா, இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு தெரியுமா, ஒரு அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு அவரோட பையனையே சாத்தானுக்கு பலி கொடுக்க தயாரா இருந்தாரு. பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கேட்ட வர என்ன தெரியுமா, நீ சாப்பிட்ட என் பையனை உயிரோட கொடுங்கன்னு. அந்த சாத்தான அந்த குழந்தைய உயிரோட கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து அவன் அப்பாவை வெட்டிக்கணும்னு கதையை சொல்லவும் அதை கேட்ட ஜின்னுக்கும் மின் சொல்ல வர விஷயம் புரிய மீடியா ஆளுங்களை வர சொல்லி சூனியங்கோட பல கோடி ரூபாய் பணம் பேங்க்ல பதிக்க வச்சது நான் இல்ல, எனக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இந்த கம்பெனில எது நடந்தாலும் என்ன முடிவெடுக்கிறதாலும் அதுக்கான உரிமை என் அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பணத்தை பதுக்கி வச்சதும் என் அப்பாவை தான் இருக்குன்னு மீடியாவுக்கு முன்னாடி சொல்லவும் அதெல்லாம் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க. அத மூத்த பையனை பாக்குறாரு. தான் பையன் ஜின் மேல கோவப்படுறாரு. எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு கேட்க அப்பா நான் சொல்றது கேளுங்க, பேங்க்ல பணத்தை பதுக்கி வச்சது நீங்க தான் சொல்லி பழியை ஏத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க சூனியங்களோட பங்குகள் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் அந்த டூஜனை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லவும் அதுக்கு அப்பாவும் நீ டூஜனை சமாளிக்கிறியா, அதுக்கான தகுதி உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா, நீ டூஜனுக்கு சமமே இல்ல, அவன் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டான், உன்ன மாதிரி ஒருத்தனால எப்படி அவனை சமாளிக்க முடியும்னு கேட்கவும் தான் அப்பாவை இப்படி பேசினதை ஜின்னால தாங்க முடியல. அதனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில வந்தவன் அங்க கத்தி அவன் கோவத்தை காட்டவும் இப்ப இன்வெஸ்டிகேஷனுக்காக மூத்த பையனை ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப சூனியங்க சேர்ந்த ஒரு போர்ட் டைரக்டர் அங்க வராரு. இன்னைக்கு வந்த நியூஸை காட்டவும் அதுல டூஜனோட போட்டோ தான் இருக்கு. அதுல வந்திருக்க நியூஸ் என்னன்னா டூஜன் 700 கோடி ரூபாய் அமெரிக்கன் டாலரை கொரிய நாட்டோட வளர்ச்சிக்காக ஏழை மக்களுக்கு உதவி பண்ண நன்கொடையா கொடுக்க போறதா இருக்கு. அந்த விஷயம் இப்ப கொரியா ஃபுல்லா பாப்புலரா இருக்கவும் டூஜனுக்கு நல்ல பேரும் கிடைக்குது. அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அடுத்த சூனியங்க ஆள்ற தக்தி டூஜனுக்கு தரதா முடிவெடுத்திருக்காங்கன்னு அந்த விஷயம் எல்லாத்தையுமே மூத்த பையன் கிட்ட சொல்லவும் அதை பத்தி சூனியங் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் டூஜனை நம்மளால தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கவும் இப்ப டூஜனை தான் காட்டுறாங்க. சூனியங் மியூசியமுக்கு தான் வந்திருக்கேன். அங்க சேர்மனை பத்தின எல்லா தகவலும் இருக்கு. அங்க உள்ள ஒரு போட்டோவை பார்த்துட்டு டூஜன் தாத்தா நான் சொன்ன மாதிரி சூனியங்க வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது திரும்பி அவன் தாத்தாவோட முகத்தை பாக்குறான். தாத்தா நான் சூனியங்க பழிவாங்க வந்தவன், ஆனா இப்ப சூனியங்கே ஆள போறேன். என் மனசுல இப்ப இருக்க ஒரே குழப்பம், நான் சூனியங்க பழிவாங்கினா இல்ல உங்க பேரனை என் கடமையை செஞ்சனா எதுவா இருந்தாலும் சரி தாத்தா, நான் இப்ப உங்களை ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்லவும் கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருக்க மீனை தான் காட்டுறாங்க. அங்க உள்ள டிவில ஒலிம்பிக் மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு லேடி வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கவும் டூஜன் அவங்க போட்டோவை தான் காட்டி இவங்க தான் சாம்பியன்ஷிப் அடிக்க போறதா சொன்னா டூஜன் சொன்ன மாதிரி அவங்க மேட்ச்ல வின் பண்ணவும் டூஜன் ஒரு விஷயம் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும், உண்மையா தான் இருக்கும், நம்ம மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்க டூஜனுக்கு கால் பண்றாங்க. அப்பதான் டூஜன் மியூசியம்ல இருந்து வெளியில வர மின் கிட்ட நம்ம மீட் பண்ண வேண்டிய சரியான நேரம் வந்துருச்சு, நான் ஒண்ணுதான் பார்க்க வரதா சொல்லிட்டு மின்ன பார்க்க கிளம்பவும் டூஜன் வர வழியில ஒரு வண்டி நிக்குது. ஆரன் அடிச்சு பார்த்தாலும் வண்டியில ஆள் இல்ல. அந்த வண்டியோட டிரைவர் தூரமா யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கவும் அப்ப டூஜனோட டிரைவர் சார் அந்த டிரைவர் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, நான் பேசாம ஆப்போசிட் ரோட்ல வண்டி எடுக்கட்டுமான்னு கேட்க டூஜனும் அதெல்லாம் வேணாம், அவங்க வண்டி எடுக்கட்டு நம்ம பொறுமையாவே போகலாம்னு சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ பின்னாடி ஒரு லாரி வந்து டூஜனோட வண்டியை மோத அடிப்படை நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்க. அப்போ டூஜன் யோசிக்கிறது நடக்கணுங்கிற ஒரு விஷயத்தை என்னால மாத்த முடியாது, அது நடந்தே தான் ஆகணும். இப்ப நான் சாகணுங்கிறது என்னோட விதி, என் சாவை என்னால தடுக்க முடியாது. ஆனா போன தடவை என் சாவுக்கு யாரு காரணமோ அது எனக்கு தெரியல, ஆனா இந்த தடவை என் சாவுக்கான காரணம் நான் தான் சொல்ல டூஜன் அவனுக்கு முன்னாடி அந்த வண்டியோட டிரைவரை பார்க்கவும் அது யூன் தான், என் சாவுக்கான காரணம் நான் தான், நானே என்னையே கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யூனையே பார்த்துட்டு இருக்கவும் அதே இடத்துல கண்ணை மூட இப்ப அடிப்பட்ட டூஜனை ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டூஜன் கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி ஃபாரின் டாக்டர்ஸா இருக்காங்க. அவங்களோட ஐடி கார்டுல துருக்கி நாட்டோட சிம்பிள் இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கோட் இருக்கு. இந்த கோட் டூஜன் யூனா இருக்கும்போது இறந்து போன அதே ட்ரெஸ். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கார் ஆக்சிடென்ட்ல டூஜன் இறந்து போயிட்டான். இப்ப பல வருஷம் கழிச்சு உயிரோட இருக்க யூனை தான் காட்டவும் யூனுக்கு எதுவுமே புரியாம குழப்பத்துல இருக்காரு. நான் யூனா இருக்கும்போது என் தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க, இறந்து போனா டூஜன் ஆனேன், டூஜனா இருக்கும்போது விபத்துல இறந்து போனா மறுபடியும் யூன் ஆகுறேன், இங்க என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. ரெண்டு பேரோட மெமரியும் மாறி மாறி வந்து போக அதுல வெறுப்பான டூஜன் அவன் முன்னாடி இருக்க கண்ணாடியை குத்திய உடைக்கவும் அப்பதான் வெளியில இருந்து யூனுங்கிற ஒரு வாய்ஸ்
வாய்ஸ் கேக்குது. யாரதான் கூப்பிடுறதா வெளியில வந்து பார்த்தா அங்க நம்ம ப்ராசிக்யூட்டர் மின் தான் இருப்பாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோன்னு சொல்ல இனிமேல் நம்ம ஹீரோவை யூனுன்னு சொல்வோம். இப்ப யூனு உங்க பேரு ப்ராசிக்யூட்டர் மின் தானே, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கிறதா சொல்லுவோம். யூன் மின்னோட மொபைலை வாங்கி அவன் தம்பி கால் பண்ணி இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கேன், வீட்டுக்கு சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண அப்ப மின்ன அங்க வராங்க. தலையில அடிப்பட்டு தண்ணியில விழுந்தவங்களுக்கு நான் தான் உதவி பண்ணேன், நீங்க உயிரோட இருக்க நான் தான் காரணம்னு சொல்லி சோனியாங்க பத்தின எதுவும் தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா யூன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்க. மின்னும் நீங்க பதில் சொல்லாட்டினா பரவாயில்ல, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சோனியாங்களை வேலை பார்க்கறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல, உங்கள் கேள்வி கேட்கவோ கொடுத்த வேலையை மறுக்கவோ சொந்தமா முடிவெடுக்கவோ உரிமை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதை இப்பதான் உங்க மூலமா நேர்ல பாக்குறதா சொல்லிட்டு அங்கிருந்து யூனை சவுத் கொரியா கூட்டிட்டு வரவும் அப்ப யூனை மீட் பண்றதுக்காக 2 ப்ராசிக்யூட்டர் வராங்க. சோனியாங் கம்பெனிக்கு சொந்தமான $700 மில்லியன் நீங்க ஏமாத்தினதை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி யூனை அரஸ்ட் பண்ண வர யூன் அவங்களை தள்ளி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகவும் ஒரு டாக்ஸில ஏறான். அந்த டாக்ஸி டிரைவரோட மொபைலை வாங்கி தான் தம்பிக்கு கால் பண்ணி எனக்கு உதவி வேணும், நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்க அப்ப சோனியாங்க சேர்ந்த ஆளுங்க அவங்க வீட்டுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்க. தம்பி அதை பார்த்துட்டு அண்ணா எதுவும் பிரச்சனையா, சோனியாங்க சேர்ந்த ஆளுங்க உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீடு வரைக்கும் வந்ததா சொல்ல அப்ப ஏனும் என் செலவுக்கு பணம் தேவைப்படுது, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல நான் ஒளிஞ்சிருக்கதா சொல்லிட்டு தம்பி அங்க வர சொல்லவும் இப்ப யூன் அவன் வீட்டுக்கு வெளியில தான் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்க. அப்பதான் அவனோட வீட்டுல இருந்து சோனியாங்க சேர்ந்த ஆளுங்க வெளியில போறாங்க. அவங்க பின்னாடி யூனோட அப்பாவும் வரவும் அந்த ஆளுங்களும் உங்க பையன் யூன் நீங்க பாத்தீங்கனாலும் இல்ல பேசுனீங்களாலும் இந்த விஷயத்த சொல்லுங்க, அவனை ப்ராசிக்யூட்டர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை எங்களை வந்து மீட் பண்ண சொல்லுங்க, அப்பதான் எங்களால அவனுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல அப்ப அப்பாவும் என் பையன் ரொம்பவே நல்லவன், எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான், அவனுக்கு பணத்தாசை கிடையாது, அப்படி ஒருவேளை பணத்தாசை இருந்தா பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களை அனாதையா விட்டுட்டு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திருப்பான், ஆனா அப்படி என்னைக்கு ஒரு நாள் அவன் பண்ணதில்ல, தயவு செஞ்சு அவனுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கவும் அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் டூஜின் அங்க வரான். அவங்க அப்பா கொடையை கீழே போட்டிருப்பாரு, அதை எடுத்து அப்பாவுக்கு பிடிச்சு நீங்க எதுக்காக கண்டவங்கள்ட்ட கெஞ்சுறீங்க, அதோட நீங்க எதுக்கு இப்ப மலையில நிக்கிறீங்க, மலையில நினைச்சா உடம்பு சரியில்லாம போயிடும் தெரியாதா அப்படின்னு அக்காரியா அப்பா மேல கோவப்படவும் அப்பதான் தம்பி வரான். அண்ணனுக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் கையில கொடுத்துட்டு அண்ணா எதுவும் பிரச்சனைனா இந்த மொபைலை வச்சுக்கோ, இது மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்ல அந்த மொபைலையும் பணத்தையும் வாங்கிட்டு டூஜன் மேனேஜரை மீட் பண்ண அவரோட வீட்டுக்கே வரவும் மேனேஜர்ட்ட என் மேல எதுக்காக இப்படி பொய்யான பழி வந்துச்சு, நான் கம்பெனி மேலே தானே துருக்கி வரைக்கும் போனேன், நான் எந்த ஒரு பணத்தையுமே திருடலன்னு சொல்ல அதுக்கு மேனேஜரும் நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார், நான் உங்ககிட்ட மைக்ரோ ப்ராஜெக்ட பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னேன், ஆனா நீ என் பேச்சை கேட்கல, சூனியாங் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் கேடு கட்டவனுங்க, அவனுங்க தப்பிக்கிறதுக்காகவும் அவனுங்க வாழ்றதுக்காகவும் யாரோட வாழ்க்கையும் கெடுப்பானுங்க, அப்படிதான் நீ இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கூட பேசிட்டு இருக்க மாதிரி அங்க இருக்க ஒரு பட்டன் அமுக்கவும் அப்ப இவனும் பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணாம இருந்திருந்தா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன்னு சொல்லவும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லை யோன், உன் பேராசை தான் காரணம், என்ன மாட்டி விட்டா என் பதவிக்கு நீ வரலாம்னு நினைச்சேன், அதனாலதானே மைக்ரோ ப்ராஜெக்ட பத்தி ஜின் கிட்ட சொன்னேன், இப்போ சூனியாங்க சேர்ந்தவங்க ஒன்னையே ஓட விட்டுட்டு இருக்காங்க, அதுக்காக உன்னால என்ன பண்ண முடியும், சூனியாங்க சேர்ந்தவங்கள பழி வாங்க முடியுமா, அதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கா, பணம் உங்ககிட்ட இருக்கா, அது ரெண்டும் இல்லாம சூனியாங்க உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லவும் அப்பதான் யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த மேனேஜர் யூனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு கதவு திறந்துதான் இருக்கு உள்ள வரலாம்னு சொல்ல அந்த மேனேஜர் சேஃப்டி அலாரம் தான் அடிச்சிருப்பான். அந்த சவுண்ட் கேட்டுதான் செக்யூரிட்டிஸ் 2 பேரும் பாதுகாப்புக்காக உள்ள வர அப்ப யூனை பார்த்தா யூன் அங்க இல்ல, அங்க இருக்கிற விண்டோ மூலமா தப்பிச்சு ப்ராசிக்யூட்டர் மின்னதான் மீட் பண்ண வந்திருக்கான். சூனியன் கம்பெனி பண்ண பல தப்புகளை பத்தி எனக்கு தெரியும், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அந்த மைக்ரோ ப்ராஜெக்ட பத்தியும் அந்த ஃபண்ட் எல்லாம் எப்படி வந்துச்சுங்கிற எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு, நான் அப்ரூவரா மாற விரும்புறதா சொல்லவும் அதுக்கு மின்னும் நீங்க அப்ரூவரா மாறதாலும் எதுவும் மாற போறதில்ல, ஏன்னா இப்ப உங்க மேலேயே திருட்டு கேஸ் இருக்கு, நீங்க அப்ரூவரா மாறினா அந்த சட்டம் ஏத்துக்கமா தெரியாதுன்னு சொல்ல நான் எந்த ஒரு பணத்தையுமே திருடல, அந்த மைக்ரோ ப்ராஜெக்டோட பணத்தை நான் திருடி இருந்தா நான் ஏன் மறுபடியும் சவுத் கொரியா வரணும், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிருக்கலாமேன்னு கேட்க அப்ப அந்த பணம் எல்லாம் எங்கன்னு கேட்கவும் அந்த பணத்துக்காக தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ண இடத்துல சோனியாங்களையும் கூட வேலை பார்த்த ஷின்னு இருந்ததா சொல்லிட்டு அந்த மைக்ரோ ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் காட்டவும் மெயின் நெகட்டிவ்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கவும் கட் பண்ணா இப்ப 2வது பையனோட பொண்ணு தான் காட்டுறாங்க. மேனேஜர் கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நேத்து ராத்திரி உங்க வீட்டுல சேஃப்டி அலாரம் அடிச்சிருக்கீங்க, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க, யார் உங்களை மீட் பண்ண வந்தா, என் கெஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா அது யூனான்னு கேட்கவும் மேடம் நீங்க ரொம்பவே புத்திசாலி, நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லவும் அதுக்கு 2வது பையனோட பொண்ணும் அந்த யூன் நீங்க மறுபடியும் பார்த்தா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அந்த யூன் ஜின் கூட ரொம்ப நாளா இருந்திருக்கான், அவனுக்கு நேர்மையான ஒருத்தனா இருந்திருக்கான், ஜின் பண்ண எல்லா மோசடியும் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கான், அவன் மட்டும் என் கையில கிடைச்சா போதும், அவன் மூலமாவே ஜின்ன பதவியில இருந்து தூக்கிட்டு நான் சூனியாங்க ஏன் கண்ட்ரோல கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணவும் அதை பத்தி பேசிட்டு 2வது பையனோட பொண்ணு அங்க இருந்து போகவும் அவங்க போனதுக்கு அப்புறம் மேனேஜர் பக்கத்துல இருக்க ரூமுக்கு வரான். அதே இடத்துல ஜின் இருக்கவும் அவன் தங்கச்சி பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பான். சார் உங்க தங்கச்சி பாத்தீங்களா, உங்களை எப்பதான் மாட்டி விடலான்னு காத்துட்டு இருக்கா, அதோட உங்க தங்கச்சி கெஸ் பண்ணது ரைட்டு தான், என்ன நேத்து ராத்திரி பார்க்க வந்தது யூன் தான், அவனை பார்க்கும் போதே பரிதாபமா இருந்துச்சு, எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணதுக்காக அவன் பரிதாபப்பட்டானோ அதே மாதிரி இருந்துச்சு. அப்பதான் எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. சேர்மன் ஜின்யாங் சிலோட கடைக்குட்டி அவரோட செல்ல பேரன் டூஜனோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த டூஜன் எப்படி இறந்து போனா அதுல இருக்க ரகசியம் என்னன்னு தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான் சொல்லி ஜின்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரியே பேச அதை புரிஞ்சுக்கிட்ட ஜின்னு வேலை விட்டு
வீட்டை அனுப்பின மேனேஜர் கிட்ட நீங்க இனிமேல் கம்பெனிக்கு வரலாம், உங்க பழைய வேலையை நான் மறுபடியும் உங்களுக்கே தரதா சொல்லப்போம். இப்ப நம்ம ஹீரோ யூனை தான் காட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்லயே நல்லா தூங்கிட்டு இருக்கவா மீண்டும் நைட்டு ஃபுல்லா யூன் கொடுத்த ஃபைல் ஃபுல்லா செக் பண்ணிட்டு காலையில ஒரு காஃபியை கொண்டு வந்து யூனை எழுப்புறாங்க. நீ கொடுத்த மொத்த ஃபைலையும் செக் பண்ணிட்டேன், அதோட நீ உன் கூட வேலை பார்த்த அந்த கொலிக் ஷின்ன பத்தி சொன்னல, அவனை பத்தியும் தகவலை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ண. அவன் இப்ப சவுத் கொரியால இல்ல, எங்க போனான்னு தெரியல, அதனால அவன்கிட்ட இருக்க பணத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லவும் அதை கேட்ட யூன் அப்ப என் மேல இருக்க பழி எப்பவுமே நீங்காதா, நான் ஒரு திருடனா தான் வாழணுமான்னு கேட்க, இல்ல யூன் உங்களுக்காக இன்னொரு நல்ல விஷயம் காத்துட்டு இருக்கேன், இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரும்போது உங்களை கைது பண்றதுக்காக ஒரு ப்ராசிக்யூட்டர் வந்தாரு, அவர் சூனியாங்கோட ஆளு தான். சூனியாங் கொடுத்த ஸ்பான்சர்ஷிப்ல தான் அவர் எஜுகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த எல்லா தகவலும் எனக்கு கிடைச்சிருச்சு, இது ஒண்ணு போதும், அவரோட கையில இருந்து இந்த மைக்ரோ ப்ராஜெக்ட் கேஸ் என் கைக்கு வந்துடும், அதனால இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க நிம்மதியா வாழலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சொல்லவும் அப்ப யூன் அங்கிருந்து கிளம்பும் போது சியோடாஜிங்கிற சிங்கரோட ஆல்பம் ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிக்குமா, இந்த ஆல்பம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்ல அதுக்கு யூனும் இந்த சிங்கரை பிடிச்ச ஒரு வெறித்தனமான ஃபேன் இருக்காங்க, அவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு யூன் முன்ன பத்தி தான் இன்டைரக்டா சொல்லிட்டு அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு தான் வரவும் அவன் வீடு ஃபுல்லா கலைஞ்சு கிடக்க. இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா சூனியாங்க சேர்ந்த யாரோட வேலையா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க யூன் அந்த வீட்டை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு காலண்டர் எடுத்து பாக்குறான். அவன் துருக்கிக்கு போனட்ட இன்னைக்கிட்ட இதெல்லாம் கால் பண்ணி பார்க்கவும் நான் என் தலையில அடிபட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கேன். அந்த ஒரு வாரத்துல பல வருஷமா டூஜினா சேர்மன் ஜின்யாங்கோட பேரனா சூனியாங் குடும்பத்தோட வாரிசா வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கையில என்னதான் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி டூஜின் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சில மேகசின் எடுத்து செக் பண்ணி பார்க்கவும் அதுல ஒரு மேகசின்ல மிஸ்டர் போவோட போட்டோ இருக்கு. இப்ப மிஸ்டர் போவை தான் காட்டுறாங்க. ஷேர் மார்க்கெட் பிசினஸ்லாம் விட்டுட்டு சிட்டியை விட்டு பல மைல் தள்ளி வந்து ஒரு கிராமத்துல பண்ண வச்சு வாழ்ந்துட்டு இருக்கவும் அங்க வர மீட் பண்றதுக்காக யூன் வர யூன் இதுக்கு முன்னாடி சூனியாங்களை வேலை பார்த்த ஆளுதான் தெரியவும் மிஸ்டர் ஓ யூனை மதிக்கல. அதோட யூன் கிட்ட நான் என் குடும்பம் ஊர் எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுக்காக இந்த வில்லேஜ்ல வந்து வாழ்றேன்னு தெரியுமா, சூனியங்கிற பேரையும் அதோட அடையாளத்தையே பார்க்கவே கூடாதுன்னு தான், அதுக்காக தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்த பங்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எதுக்காக சூனியாங்க சிந்த நீ என்ன பார்க்க வந்திருக்கன்னு கேட்கவும் என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீங்க சூனியங்கால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கு, அவங்களால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் நானும். அந்த சூனியங் கம்பெனியால என் தலையில ஒரு புல்லட்டியை வாங்கியிருக்கேன், இப்ப அதை பத்தி பேச வேணாம், உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கதா சொல்லி டோனட்டை காட்டுவோம். மிஸ்டர் ஓ அதை பார்த்துட்டு எனக்கு டோனட்னாலே பிடிக்காதுன்னு சொல்றாரு. அது கீழும் எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவருக்கு டோனட்னா ரொம்பவே பிடிக்கும், சரி அதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், வேணான்னு சொல்லிட்டீங்க பரவாயில்ல, ஆனா என் கேள்விக்கான பதில உங்களால தான் சொல்ல முடியும், நீங்க எதுக்காக மிராக்கலை க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்கவும் மிராக்கலை நாங்க எதுக்காக உருவாக்கணும் தெரியுமா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அவன் திறமை அடிப்படையில் அவனுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்சோம், ஆனா சவுத் கொரியால தான் செல்லுபடி ஆகல, பணக்காரன் மட்டும் பணக்காரனாவே இருக்கான், ஏழைங்களுக்கும் திறமசாலிக்கும் சவுத் கொரியால மதிப்பு இல்ல, அதனாலதான் அந்த நிறுவனத்தை நான் மூணதா சொல்லப்போம். யூனும் இந்த காரணத்துக்காக தான் நீங்க மிராக்கலை மூணிங்களான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. அப்போ ஒரு நிமிஷம் அந்த டோனட்டை கவனிக்கல, அதுக்குள்ள அங்க இருக்க ஒவ்வொரு டோனட்டா சாப்பிட்டு இருக்க. யூன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தான் டோனட்டை பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, அப்ப எதுக்காக சாப்பிடுறீங்கன்னு கேட்கவும் அட வாசனை மூக்க தொலைக்குதுப்பா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் 1-2 பீஸ் எடுத்துக்கிட்டதா சொல்லப்போம். டோஜினோ மிஸ்டர் ஓ உங்க உதவி எனக்கு தேவைப்படுது, சூனியங்கால்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த கம்பெனியை நான் பழி வாங்கணும்னா அதுக்கு உங்க உதவி எனக்கு முக்கியம்னு சொல்ல சூனியன் கம்பெனியை பழி வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல, இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லப்போம். மிஸ்டர் ஓ என் பேச்சு கேளுங்க, நம்மளால கண்டிப்பா சூனியங்க பழி வாங்க முடியும், என்கிட்ட ஐடியாஸ் இருக்கு, அந்த ஐடியாஸை உங்களால பணமா மாத்த முடியும்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட போவுக்கு டோஜினி தாங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கவும் நீ யாருன்னு கேட்க அதுக்கு யூனோ டோஜினோ நான் தான், யூனோ நான் தான், எல்லா உண்மையும் மிஸ்டர் ஓ கிட்ட சொல்லப்போம். இப்ப கட் பண்ணா டோஜினோட அம்மாவை தான் கட்டுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாளுங்கிறதால அவங்களோட இன்னொரு பையன் அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சிருக்கான். அதே ஹோட்டலுக்கு சர்ப்ரைஸாவும் அப்பாவையும் வர வச்சு அப்பாவையும் அம்மாவையும் சேர்க்கலான்னு பிளான் பண்ண அவங்க அப்பாவை அங்க வராரு. அப்பாவை பார்த்த உடனே அம்மா கோவப்படுறாங்க, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, என் பையனை இழந்ததுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், உங்க குடும்பம் தான், நீங்க எனக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்க, எந்த நிலைமையிலையும் என் பையனை காப்பாத்துவேன்னு சொன்னீங்க, ஆனா என் பையனை உங்களால காப்பாற்ற முடியல, உங்களால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அம்மா கோவப்பட்டு போகவும் அப்பதான் மிஸ்டர் ஓ டூஜனோட அம்மாவை கான்டாக்ட் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லவும் அவங்களும் ஓவோ மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர அங்க மிஸ்டர் போ டூஜனோட பல பங்குகள் இப்ப உங்க பேர்ல தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பங்குகள் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்க அதுக்கு அம்மாவும் அந்த பங்குகளை நீ யாருக்காக கேட்கற, நீ ஏன் வச்சுக்க போறியா சூனியாங்க சேர்ந்த யாருக்கிட்டையும் தர போறியா, யார பக்கம் நீ சப்போர்ட் பண்ண போறேன்னு கேட்கவும் அதுக்கு மிஸ்டர் போவோ நான் எப்பவுமே டூஜன் பக்கம் தான், டூஜனுக்கு உதவி பண்ண கண்டிப்பா எனக்கு அந்த பங்குகள் தேவைன்னு கேட்கவும் இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து யூன் பார்த்துட்டு இருக்கான். தான் இன்னொரு தாயை பார்த்து வருத்தப்படவும் இப்ப மிஸ்டர் போ மூலமா டூஜனோட அம்மா கிட்ட இருக்க பங்குகள் எல்லாம் யூனுக்கு வரவும் அதை வச்சு மறுபடியும் மிராக்களை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சூனியாங்க எதிராக பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சூனியாங் கம்பெனி ஏகப்பட்ட மோசடி பண்றாங்க, அதனால மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு வேணா லாபமா இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன மைனாரிட்டி பங்குதாரர்கள் பெரிய லாஸ் ஆவாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், அவங்க சப்போர்ட் மட்டும் நமக்கு கிடைச்சா நம்மளால சூனியாங்க பிரச்சனையில மாட்டி விட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே சூனியாங் கம்பெனிக்கு முன்னாடி மிஸ்டர் போ சூனியாங் கம்பெனி பண மோசடி பண்ணதாவும் பங்குதாரர்கள் துரோகம் பண்ணதாவும் போராட ஆரம்பிக்கிறாரு. அவரோட போராட்டத்தை பார்த்துட்டு சின்ன சின்ன பங்குதாரர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வரவும் அது மீடியா லெவல்ல ரீச்
ஆக ஆரம்பிக்குது. அதை பத்தி ஜின்னுக்கும் தெரிய வரவும் மேனேஜரும் நீங்க இந்த சின்ன விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாம அமைதியா இருங்க, உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரே ஒரு கையெழுத்து வாங்கினா போதும், அவர்கிட்ட இருக்க மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் சூனியங்களை நீங்க எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லவும். ஆனா ஜின் அதை விடுற மாதிரி இல்ல. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது மிராக்களும், அந்த மிராக்களை கண்ட்ரோல் பண்ற ஓ தான் எனக்கு நல்லாவே தெரியும், அவனை தனியாக்கினா போதும் இந்த பிரச்சனையை தீர்த்தராம்னு மிஸ்டர் ஓ கூட சின்ன சின்ன முதலீட்டாளர்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்களா, அவங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தவும் அது மிஸ்டர் ஓ மூலமா யூனுக்கு தெரிய வரவும் நம்ம கஷ்டப்பட்டு சின்ன சின்ன பங்குதாரர்களா ஒன்னா சேர்த்து ஒரு போராட்டத்தை உருவாக்கணும், ஆனா அதை அசால்ட்டா கலைச்சிட்டாங்கன்னு சொல்லவும் அவங்க பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப மின்ன தான் காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கொலைக்கு மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. $700 மில்லியன் பணம் காணா போனதா சூனியங்க பத்தின ஒரு கேஸ் இருக்குல்ல, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. யாரோ ஒரு ஆளு $600 மில்லியன் சூனியாங்கோட முக்கியமான பங்குகளை வாங்கியிருக்காங்க. அதுக்கான தகவல் இங்க இருக்கு. இந்த பங்குகளை யார் யார் வாங்கினாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். அவங்க எல்லாருமே ஜின்னோட மனைவி மின்னோட சொந்தக்காரங்க தான். எனக்கு என்னமோ மேடம் இந்த எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி ஜின் தான் இருக்காருன்னு தோணுது, அவரை நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்காக இங்க கூட்டிட்டு வரலாமான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் மின்னும் சோனியாங்கோட ஆளுங்க இந்த ஆபீஸ்ல யாரா வேணாலும் இருக்கலாம், யார் மூலம் வேணாலும் அவங்களுக்கு தகவல் போலாம்னு, சோனியாங்க இது இருக்கிற அளவு என்கிட்ட பலம் இல்ல, அப்படியே நம்ம கேஸ் நடத்தினாலும் சீக்கிரமாவே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 3வது பொண்ணையும் மருமகனை தான் மீட் பண்ண வராங்க. நீ ஒருவேளை என் குடும்பத்தை பத்தி தான் பேச வரதா இருந்தா கொஞ்சம் கூட தயங்க வேணாம், என் குடும்பத்துல யார் என்ன தப்பு பண்ணாலும் நீ டைரக்டா ஆக்ஷன் எடுக்கலாம், அதுக்கு நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லப்போம். இவங்க இந்த அளவு உதவி பண்றதா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இப்ப மூத்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவருக்கு அடுத்து அவரோட பையனோட கண்ட்ரோலுக்கு சூனியாங் போகாம அந்த கம்பெனி இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஹீரோயின் மின்னுக்கு உதவி பண்றதா சொல்லப்போம். அது ஹீரோயினுக்கு புரியுது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி டூஜின் இறந்து போன கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன், ஆனா அதுக்கான அனுமதியை நீங்க எனக்கு தெரியல, ஆனா இப்ப சூனியாங்க சேர்ந்து யாரு மேல வேணாலும் கேஸ் நடத்த சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த கேஸ் நார்மல் நடக்க கூடாது, நேஷனல் அசம்பிளியில் நடக்கணும், அப்படி அந்த கேஸ் அங்க நடந்தா ஜின்ன உங்க வழியில இருந்து தூக்கி போடுறேன், அதுக்கப்புறம் சூனியாங்க நீங்க தான் ஆளுவீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையை மூட்டி விடவும் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஜின்ன தான் காட்டுறாங்க அவன் மேனேஜர் மூலமா அவன் கம்பெனி மேலேயே அவன் மேலேயே ஒரு கேஸ் போட்டிருக்கதாவும் அது கோர்ட்ல நடக்க போறதுல அதுக்கு பதில் நேஷனல் அசம்பிளியில் நடக்க போறங்கிற விஷயம் தெரியவும் அந்த பிரச்சனையை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு சொல்லி குழப்பத்துல இருக்கும் போது அப்ப கூட இருக்க மேனேஜரும் சார் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய பங்குகள் இருக்கு, நம்ம வெயிட் பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட் ரைஸுக்காக மட்டும்தான், அது நம்ம கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும்னு சொல்ல இப்ப ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல மின்ன பாக்குறதுக்காக இவன் வந்திருக்கவும் சூனியங்கோட கேஸ நேஷனல் அசம்பிளி நடத்த போறதாவும் அந்த டைம் உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இவன் கூட பேசிட்டு இருக்க அப்ப அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு கொலிக்கு வந்து மேடம் உங்களை பார்க்க ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காதா சொல்லவும் மின்ன அவரை பார்க்க போக அப்ப அங்க உள்ள ஒரு கொலிக்கும் இவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா, சூனியாங்க பழி வாங்குறதுக்காக ஏன் இவன் இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு. சூனியாங்க குடும்பத்தோட கடைசி வாரிசு டூஜின்ங்கிற ஒரு பையனை தான் மின் உயிருக்கு உயிரா விரும்பினாங்க, அவன் இறந்து போயிட்டான், இறந்து போனான்னு கூட சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தங்க அவனை கொலை பண்ணிட்டாங்க, அந்த வலியை மின்னால ஏத்துக்க முடியல, அவன் இறந்ததுக்கு அப்புறம் கருப்பு துணியை மாட்டிக்கிட்டு ஒரு விதவை மாதிரி அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த டூஜனோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவனுக்கு தண்டனை வாங்கி தரதான் போராடிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தால தான் நாங்க எல்லாருமே அவங்கள சூனியங்கோட யமன்னு சொல்வோம். இந்த கதையெல்லாம் கேட்ட யூனுக்கும் டூஜனோட மரணத்துக்கு நியாயம் வாங்க தான் மினி இன்னமும் போராடுற விஷயம் தெரிய வருது. இப்ப மின்ன பார்க்க ஒரு ஆள் வந்திருப்பார்ல, அவர் வேற யாரும் இல்ல டூஜனோட அப்பா தான். இப்ப 2 பேருமே டூஜனோட கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டூஜனோட அப்பா ஒரு குடும்பத்தை விட்டு சூனியாங் கூடவே பல வருஷமா இருக்காரு. அதுக்கான காரணம் சூனியாங் குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தரால தான் ஒரு பையன் இறந்து போயிருக்காருனோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இது எல்லாமே மின்னுக்கு தெரியும். டூஜனோட அப்பாவும் நடந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு உயிரோட இருக்க ஒரே ஒரு ஆள், அவனை நான் கண்டுபிடிச்சதா சொல்லி ஒரு போட்டோவை காட்டவும் அது யாருன்னு காட்டல. அதை பார்த்த மீன் அதிர்ச்சியாகவும் இப்ப கற்பனா சேர்மனோட வீட்டையும் அவர் குடும்பத்தையும் தான் காட்டுறாங்க. அவங்க கூடவே பாட்டிமாவும் இருக்கு. இப்ப எல்லாருமே அசம்பிளில சூனியாங்க எதிராக நடக்க போற கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2வது பையனோட பொண்ணு இந்த பிரச்சனை எங்க உருவாச்சு தெரியுமா, நம்ம கம்பெனி சேர்ந்த எம்ப்ளாயி யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அவன் தான் நமக்கு எதிராகவே உருவாகி இருக்கான். இதே விஷயம் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. டூஜனோட மரணத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரை அதுக்கான முடிவு தெரியலன்னு சொல்லவும் அதே இடத்துல 3வது மருமகன் இருக்கு. டூஜனோட காருக்கு ஏற்பட்டது ஒரு ஆக்சிடென்ட், அப்படிதான் அந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை டூஜனோட மரணத்துக்கு யார் தான் காரணம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா அது மூலமா நடக்க போறது சூனியாங்கோட அழிவு மட்டும்தான். நம்ம இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லவும் அதெல்லாம் பொறுமையா சேர்மனோட 4வது பையனை கேட்டுட்டு இருக்காரு. தான் பையனோட மரணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தான் பையனோட மரணத்துக்கு காரணமான இந்த கும்பல்ல யாரோ ஒரு ஆள் தான் அவருக்கு தெரியும், அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பொறுமையா காத்துட்டு இருக்கவும் இவங்களுக்குள்ள என்னதான் பேச்சுவார்த்தை நடந்தாலும் எல்லாரோட சந்தேகமும் ஜின் மேலதான் இருக்கு. ஜின் தான் டூஜனை கொலை பண்ணிருப்பானு ஒரு குத்தி காட்டியை பேசிட்டு இருக்கவும் அதுல கடுப்பானவன் நம்ம குடும்பம் எப்பவும் ஒரே மாதிரி தான் சுயநலவாதிங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி சுயநலவாதிகளா தான் இருந்தோம், இப்பவும் சுயநலவாதிகளா தான் இருக்கும். டூஜின் இறந்து போயிட்டான், அவன் மரணத்துக்கான காரணம் யாருன்னு தெரியல, ஆனா எந்த ஒரு ஆதாரமே இல்லாம நீங்க எல்லாருமே ஈமேல பழிய போட ஆரம்பிச்சீங்க. நான் ஒருத்த மட்டும் தான் டூஜனை பழி வாங்க விரும்பினா, இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் டூஜனை பழி வாங்க விரும்புனீங்க, அவனை கொலை பண்ண விரும்புனீங்க, அதுல ஈமேல மட்டும் பழிய போடுறது எந்த வகையில நாயன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு மாடிக்க போகவும் 4வது பையனும் அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு நீங்க ஜின் கிட்ட எப்படி பேசியிருக்க கூடாது, அவன் 1000 தான் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் கண்டிப்பா டூஜனை கொலை பண்ணிருக்க மாட்டான்னு ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு. இவர் என்னதான் ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இவருக்கும் ஜின் மேல இன்னும் சந்தேகம் இருக்கு.
கட் பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடி டூஜின் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் இறந்து போன தகவல் சூனியாங் குடும்பத்துக்கு தெரிய வரவோ எல்லாரோட சந்தேகமும் ஜின் மேலதான் இருக்கு. உடனே ஜின் அவன் அப்பாவை வந்து மீட் பண்றான். டூஜின் இறந்து போயிட்டான், எல்லாருமே ஏன் மேல சந்தேகப்படுறாங்க, ஆனா நான் இந்த ஒரு தப்பையுமே பண்ணலன்னு சொல்ல அப்பதான் ஒரு விசிட்டிங் கார்டு அவங்க அப்பா காட்டுறாரு. இந்த விசிட்டிங் கார்டு டூஜின் இறந்து போன இடத்துல இருந்து கிடைச்சிச்சு, இது உன்னோட விசிட்டிங் கார்டு தான் காட்டவும் அதை பார்த்தா பையனும் அப்பா நான் உண்மையை தான் சொல்றேன், டூஜின் இறப்புக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல ஆனா அது அப்பா நம்ப தயாரா இல்ல. ஜின் நான் சொல்றது தெளிவா கேளு, நீ டூஜின் எந்த அளவு வெறுத்தனு எங்க எல்லாருக்குமே தெரியும், நீ கவலைப்படாத, டூஜின் இறந்து போனாலும் அதால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லி தான் பையனை சமாதானப்படுத்துறாரு. ஆனா உண்மையிலே ஜின் தான் டூஜினோட மரணத்துக்கு காரணமா இல்லையான்னு தெரியல. இப்ப பிரசன்ட்ல ஜின் அதெல்லாம் நினைச்சு பார்த்து குடிச்சிட்டு இருக்கவும் அங்க அவனோட மனைவியும் வராங்க. நடக்க போற அசம்பிளி மீட்டிங்க பத்தி நீ கவலைப்படாத, அதை பாத்துக்கலாம், நீ சூனியாங்க்கு சேர்மன் ஆகணும், அதுக்கான முயற்சியை மட்டும் பாருன்னு சொல்ல ஜின்னும் அதுக்கு அடுத்த நடக்க போற அசம்பிளி மீட்டிங்கு வரான். அங்கதான் யூன் இருக்கவும் யூனை பார்த்துட்டு எதுவுமே பேசாங்க மீட்டிங் ஆளுக்குள்ள போகவும் பின்னாடி மேனேஜர் வர யூனை பார்த்து நீ சூனியாங்க எதிர்க்கிற அளவு பெரிய ஆள் ஆயிட்டியா, அந்த முடிவை எடுத்துட்டியான்னு கேட்க மேனேஜர் சார் இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஒருத்தங்களா பழி வாங்கணும் அந்த அளவு தகுதி நமக்கு வேணும்னு, அதுதான் என் தகுதியை உயர்த்திக்கிட்டேன்னு சொல்லவும் இப்ப அசம்பிளி மீட்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க கேஸும் நடந்துட்டு இருக்கு. அப்ப டூஜினும் சூனியாங் குடும்பத்தை சேர்ந்தவங்க மைக்ரோ ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல $700 மில்லியன் துருக்கியில பதுக்கி வச்சிருந்ததாவும் அதை எடுத்துட்டு வர சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு, அதனாலதான் நான் துருக்கிக்கு போனேன், அங்க அந்த பணத்தை திருடிட்டு எனக்கு கொலை பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. அப்ப ப்ராசிக்யூட்டர் மின் தான் தன்னை காப்பாத்தினதா சொல்லவும் விசாரிக்கிறவங்களும் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, உங்களுக்கு யார் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு கேட்க அதுக்கு எனக்கு ஜின் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லவும் ஜின் கிட்டே அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜின் தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்றான். அப்ப விசாரிக்கிறவங்களும் உங்க மேனேஜர் கிட்ட இருந்தா $700 மில்லியன் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, ஆனா அதே டேட்ல சூனியாங் கம்பெனியோட பங்குகளை பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு, அந்த நிறுவனம் யாரோட விசாரிச்சு பார்க்கும்போது அது உங்க மனைவியோட சொந்தக்காரங்க தெரிய வருது, அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமான்னு கேட்க சோனியாங் மாதிரியான ஒரு பாப்புலரான கம்பெனியோட பங்குகளை யாரால வேணாலும் வாங்க முடியும், அப்படி யாராவது கூட அந்த பங்குகளை வாங்கியிருக்கலாம், வாங்குற எல்லாருமே யார் என்னன்னு சொல்லி என்னால விசாரிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல அப்பதான் சோசியல் மீடியால ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவான சில கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சோனியாங் சேர்ந்த ஜின் எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, இதை அவர் மேல போட்டிருக்க பொய்யான கேஸ்னு சோனியாங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாசிட்டிவான ரிவ்யூ வந்திருக்கு. இவனுக்கும் புரிஞ்சிடுது இந்த பாசிட்டிவான ரிவ்யூஸ் மக்கள்கிட்ட இருந்து வரல, இது எல்லாமே பொய்யான கமெண்ட்ஸ், மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஜின் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதா புரிஞ்சுக்கவும் இவனும் மீன் கிட்ட நமக்கு மக்களோட சப்போர்ட் தேவை, மக்கள் எந்த ஜின்னை பத்தி இப்ப நல்லபடியா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களே ஜின்னுக்கு எதிராக நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டா நமக்கு இந்த கேஸ்ல ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லவும் அப்போதான் மீண்டும் சோனியாங்கோட கடைசி வாரிசு டூஜின் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அது உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கொலை முயற்சி, அதுக்கான முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்க இந்த அசம்பிளி மட்டும் டூஜினோட மாறின ஒரு கொலைதான் சொல்லி நிரூபிச்சா சோனியாங்க்கு எதிராக இந்த கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்ல அப்பதான் டூஜினோட அப்பா அந்த அசம்பிளிக்கு டூஜின் கிட்ட வேலை பார்த்தா அந்த டிரைவரை கூட்டிட்டு வராரு. ஆக்சிடென்ட்ல இவனுக்கு அடிபட்டிருக்கான், ஆனா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கவும் சோனியாங்க சேர்ந்தவங்க இவனால எங்க தனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்த டூஜனோட அப்பா கண்டுபிடிச்சு அந்த டிரைவர் இங்க கூட்டிட்டு வரவும் ஜின்னு அந்த டிரைவரை பார்த்துட்டு டூஜனோட அப்பா கிட்ட சித்தப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் என் பையனோட மரணத்துக்கு நான் நாயத்தை வாங்கி தர முயற்சி பண்றதா சொல்ல இப்ப அந்த டிரைவர் அசம்பிளில இருக்க எல்லாருக்கும் முன்னாடி சோனியாங்கோட சேர்மன் ஜின்யாங் சாலுக்கு 4வது ஒரு பேர் இருந்தாரு, அவரோட பேரு தான் டூஜன். அவரை பத்தி நீங்க யாரும் அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த டூஜனை கொலை பண்ணி அப்படி ஒரு ஆள் இருந்ததுக்கான அடையாளத்தை அழிச்சிட்டாங்க, நான் அவர்கிட்ட தான் டிரைவரா வேலை பார்த்தேன்னு சொல்லவும் அங்க இருக்கிறவங்களும் இப்ப விசாரிக்கிறது வேற கேஸ், நீங்க வேற கேஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவும் அந்த டிரைவர் அதே இடத்துல கத்துறான். 20 வருஷமா அந்த உண்மையை தான் மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நான் விட மாட்டேன், அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லுவேன், டூஜின் மரணத்துக்கான உண்மையை நான் வெளியில கொண்டு வருவேன், டூஜின் மரணத்துக்கு யாரு காரணமோ அவன் இதே இடத்துல இங்கதான் இருக்கிறதா சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்துட்டு இருக்கவும் சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து அதிர்ச்சியாக அப்ப அந்த டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவனும் பார்த்தவன் அந்த பார்வையை வச்சு நீங்க டூஜின் தானே, டூஜின் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க, நீங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது, உங்க உயிருக்கு ஆபத்து, இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கவும் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போக இந்த டிரைவருக்கு மூலையில சின்னதா பிரச்சனை இருக்கவும் இவரோட சாட்சி நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு விசாரிக்கிறவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கிடையில பிரேக் வர மின் யூன் கிட்ட வந்து டிரைவரோட சாட்சியை எடுத்துக்கல, நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நானும் ஒரு காரணம், நான் மட்டும் பல வருஷத்துக்கு முன்னாடியே டூஜனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தா சோனியாங் பண்ற தப்புகளை நிறுத்திருப்பேன், அந்த கம்பெனியால பல பேர் பாதிக்கப்படாமல் தடுத்திருப்பேன், என்னால அது முடியலன்னு சொல்லி வருத்தப்படவும் இவனு அதெல்லாம் கேட்டு வருத்தப்பட அப்பதான் டூஜின் இறந்து போகும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவனுக்கும் டூஜனோட மரணத்துக்கு சம்பந்தமே இல்ல, அவன் அதை சம்பந்தப்படுத்திருக்காங்க. இவனு ஒரு கம்பெனில டிரைவரா வேலை பார்க்கவும் ஒரு ஆர்டரை டெலிவரி எடுக்க வர சொல்லி ஒரு அட்ரஸுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இவனு அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த டெலிவரி கொடுத்த ஆளுக்காக காத்துட்டு இருக்கவும் அப்பதான் பின்னாடி டூஜனோட கார் வந்திருக்கும். டூஜன் அங்கிருந்து அந்த டிரைவரை பார்த்துட்டு அவன் வண்டி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கவும் அப்போ பின்னாடியே வந்த ஒரு ட்ரக் டூஜனோட கார் மேல மோதவும் டூஜன் அந்த விபத்துல அதே இடத்துல இறந்து போயிருப்பான். அதை பார்த்த யூனோ நான் இந்த வண்டி இங்க நிறுத்தி தப்பு பண்ணிட்டேன், அதனால ஒரு உயிர் போயிருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கவும் அப்பதான் அவனுக்கு ஒரு கால் வருது. லைன்ல யாரு பேசுறாங்கன்னு தெரியல. சார் நீங்க சொன்ன இடத்துல சார் வண்டி நிறுத்தினேன், ஆனா அது மூலமா ஒரு உயிர் போயிடுச்சு, என்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருக்கேன். அந்த கால்ல பேசுற ஆளு உடனே என்ன மீட் பண்ணவான்னு யூனோ வர சொல்லவும் யூனோ அந்த ஆளை வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல மேனேஜர் தான். இந்த மேனேஜரோட பிளான் என்னவா இருந்திருக்கும்னா டூஜின் சூனியாங்கோட மியூசியம் போறதா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வந்தா ஒரு பிளான் பண்ணி யூனோட டெலிவரி வண்டி அங்க வர வச்சு டூஜனோட கார் வர வழியில நிறுத்தி அவனை போக விடாம
தடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் யூனுக்கு இப்ப தெரிய வரவும், சார் அப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க என்ன வச்சு ஒரு உயிர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லவும், மேனேஜரும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்த ஆள் இறந்து போயிட்டான், நடந்ததை மாத்திக்க முடியாது, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டனா உன் குடும்பம் கஷ்டப்பட வேண்டியதில்ல, நீ இதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு சோனியாங்களே வேலை தரதா சொல்லவும் யூனுக்கு அதுல விருப்பம் இல்ல. தான் மூலமா ஒரு உயிர் பிடிச்சுங்கிற குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வுல அந்த கம்பெனில இருந்து வெளியில வந்து போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல போகும்போது அங்க வர ஆளுங்களோட ட்ரெஸ்ஸை பாக்குறேன், அவங்க இதே கம்பெனில தான் வேலை பாக்குறாங்கனோ, நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தா இதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனில எனக்கும் வேலை கிடைச்சிருக்கும், ஆனா நான் படிக்கல, ஆனா மறுபடியும் எனக்கு இதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாதுன்னு மனசுல ஒரு எண்ணம் வர அந்த மேனேஜர் கொடுத்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டு சூனியாங்களை வேலை பார்க்க சம்மதிக்கவும், இப்ப அதெல்லாம் பத்தி நினைச்சு பார்த்துட்டு நான் இன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு தானோ, தான் தம்பிக்கு உடனே கால் பண்ணி நீ உடனே என் வீட்டுக்கு போ, அங்க ஒரு சின்ன செடி இருக்கும், அந்த செடியை உடைச்சன, அது கடியில ஒரு பென்ட்ரைவ் இருக்கும், அதை எடுத்துட்டு வான்னு சொல்ல தம்பி அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க அதுல ஒரு ஆடியோ தான் இருக்கும். அந்த ஆடியோவை அசம்பிளில இருக்க எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காட்டவும், முதல்ல பாதி ஆடியோவை மட்டும் போட்டு காட்டி, இப்ப நீங்க கேட்டீங்களே அது என்னோட குரல் தான், டூஜின் இறந்து போன இடத்துல நானும் இருந்தேன், அவன் மரணத்துக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஆடியோவும் ப்ளே பண்ண அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. டூஜின் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் இவனுக்கு கால் பண்ணிருப்பார்ல, இவனை தன்னை மீட் பண்ண வர சொல்லும் போது அந்த இடத்துல சேர்மனோட மூத்த பையன் இருந்திருப்பாரு. அவர் கூட பேசினத மேனேஜர் கவனம் இல்லாம அந்த காலை கட் பண்ண மறந்துருப்பாரு. அப்ப மூத்த பையனும் டூஜின் இறந்து போயிட்டானா, இதுக்கப்புறம் எனக்கு போட்டி இல்ல, நான் தான் சோனியா கூட சேர்மன் ஆக போறேன்னு சொல்லி பேசியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே யூனும் கேட்டிருப்பான். அதோட அவன் மொபைல்லயே அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். எதுக்கு இருக்கிற யூன் அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி பல வருஷமா பாதுகாத்து வச்சிருப்பான். இப்ப அது எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காட்டி டூஜனோட மரணத்துக்கு காரணம் சேர்மனோட மூத்த பையன் தான் சொல்லி நிரூபிக்கவும், அதை அசம்பிளில இருக்க எல்லாருமே கேட்டுட்டு டூஜனோட மரணத்துக்கு உங்க அப்பா தான் காரணமான்னு ஜின் கிட்ட கேட்கவும், ஜின் அதை கேட்டு யூன் மேல கோவப்படுறான், பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான், சோறு போட்ட என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டியடா, நன்றி கேட்ட நாயன்னு சொல்லிட்டு யூனோட சண்டை போட வரவும் அங்க இருக்கிற ஆளுங்களாம் ஜின்னை தடுத்து கூட்டிட்டு போறாங்க. அது கூடவே யூன் மூலமா டூஜனோட மரணத்துக்கு ஜின்னோட அப்பா தான் காரணம் எல்லா உண்மையும் வெளியில வரவும், அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்த சேர்மனோட மூத்த பையன் ஜின்னோட அப்பாவை இறந்து போக டூஜனோட கேஸ் ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா டூஜின் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் நலனுக்காக $700 மில்லியன் டொனேஷன் பண்றதா அறிவிச்சிருப்பான். அந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் கிடைக்காம தடுத்தது சூனியாங் தானோ. இதுக்கப்புறம் சூனியாங் இந்த ப்ராடக்ட் எதுவுமே மக்கள் வாங்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பிரச்சனை பெருசாகவும் சூனியாங்கோட மத்த வாரிசு இனிமேல் நாங்களும் சூனியாங்க ஆள மாட்டோம் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை விட்டு கொடுக்க அதோட ஜின்னோட மனைவியும் யூனும் கொலை பண்ண அவங்கிட்ட இருக்க பணத்தை திருடி அது மூலமா தான் சூனியாங்கோட பல பங்குகளை வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே மோசடி பண்ணப்பட்ட பணம்னு நிரூபிக்க அதால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜின் அவனோட மனைவி மீன் டேவர்ஸ் பண்ணவும், இப்ப டூஜனோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. நாலாவது பையனோட மனைவிட்ட இருந்து பிரிஞ்சிருந்ததுக்கான முக்கியமான காரணமே அவர் பையனோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதான். இப்ப தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மனைவியை வந்து மீட் பண்ணி குடும்பத்தோட சேர்ந்து ஒன்னா வாழ இப்ப நம்ம ஹீரோ யூன்னு தான் காட்டுறாங்க. சூனியா குடும்பம் சேர்ந்த வாரிசுங்களா இனிமேல் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் வேணாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டதால அது வாரிசு உரிமையில இருந்து வெளியில வந்ததால அதிகமா பங்கு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சூனியாங்க சொந்தம். அப்ப அதிகமான பங்குகள் டூஜனோட அம்மா மூலமா யூனுக்கு கிடைக்கவும் இப்ப அவனோட கண்ட்ரோலுக்கு தான் மொத்த சூனியாங்க வர அங்க மிஸ்டர் ஓ வராரு. நீ நினைச்ச மாதிரி இப்ப உங்ககிட்ட மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட அதிகமான பங்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு டோனட்டை கிஃப்டா கொடுக்கவும், அப்ப யூனோ நான் சூனியாங்களை ஒரு அடிமை மாதிரி பல வருஷமா வேலை பார்த்திருக்கேன், அப்ப அந்த கம்பெனியோட 1% பங்கை கூட என்னால வாங்க முடியல, ஆனா நான் சில வருஷங்கள் மட்டும் தான் டூஜனா வாழ்ந்திருக்கேன், அந்த அறிவு மூலமாவே இப்ப அந்த மொத்த சூனியாங்க எனக்கு சொந்தம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. யூன் கண்ட்ரோலுக்கு மொத்த சூனியாங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப மிஸ்டர் ஓ கூட டேயாங் கம்பெனியை பத்தி தான் மொபைல்ல பேசிட்டே வரவும் அப்பதான் தூரத்துல இருக்க ஒரு மானிட்டர்ல சியோடாஜிங்கிற ஒரு சிங்கரோட ஆல்பம் ஓடிட்டு இருக்க. இது மின்னுக்கு ரொம்பவே பிடிச்ச சிங்கர் தான் அதை பார்த்துட்டு இருக்கவும், அப்ப மின் அங்க வர பிளாக் கலர் ட்ரெஸ்ல வராம வேற கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவும் இவன் அதை பார்த்துட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை விடவும் மத்த கலர் ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்ல அதுக்கு மின்னும் அப்ப இனிமேல் நீ யாரும் சூனியன் கூட எமன் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லவும் இவனு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் அப்பதான் மின்னுக்கு ஒரு விஷயம் ஸ்டைல் ஆரம்பிக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி டூஜின் கூட டேட்டிங் போகும்போது டூஜின் இதே வார்த்தை தான் சொல்லியிருப்பான், பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை விடவும் மத்த கலர் ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு. அதே வார்த்தையை இப்ப யூனும் சொல்லவும் ஒரு குழப்பம் ஏற்படும். அதை பத்தி யூன் கிட்ட கேட்க வரதுக்குள்ள யூன் அங்க இருந்து போயிடுவான். இப்ப மறுபடியும் யூனை தான் காட்டுறாங்க. அவன் குடும்பத்தை தான் மீட் பண்ண போகும்போது அவன் மனசுல இருந்த குழப்பத்துக்கான பதில் கிடைச்சதா சொல்றான். நான் யூனா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுற நேரத்துல டூஜினாவும் சூனியாங் குடும்பத்தோட வாரிசாவும் சேர்மன் ஜின்யாங்கோட பேரனாவும் என்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு இருந்த குழப்பம் இதெல்லாம் ஏன் நடக்குது, இது டைம் டிராவலா டைம் லூப்பா இல்ல கூடு வீட்டு கூடு பாஞ்சனா, அதுக்கான காரணம் தெரியாம குழப்பத்துல இருந்தேன். ஆனா அதுக்கான பதில் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கான பதில் குற்ற உணர்வு. டூஜனோட மரணத்துக்கு ஒரு வகையில நான் தான் காரணம்னு இது வரைக்கும் ஒரு குற்ற உணர்வோடவே வாழ்ந்தேன். அதனாலதான் அந்த குற்ற உணர்வு தான் ஏன்னா டூஜனோட வாழ்க்கைய வாழ வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கவும் இதோட இந்த சீரிஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோயின் மின்னோ இவன் தான் டூஜனுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அவங்களோட சேர்ந்து ஒன்னா வாழ்வாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி இந்த கதையை முடியவும் அடுத்து ஒரு புது டிராமால மீட் பண்ணுவோம்.